எக்ஸ்கியூஸ் மீ சார், மணி மேக்ஸ்லேருந்து வரேன். யுவர் குட் நேம் ப்ளீஸ்? பாலு. ஸோ மிஸ்டர் பாலு, உங்களுக்கு ஒரு லோன் விழுந்திருக்கு. லோனு விழுந்திருக்கா? விழுந்திருக்குன்னா அலர்ட் ஆகிருக்கு. பர்சனல் லோன் அப் டு 2 lakhs. நான் அப்ளை பண்ணலையே. உங்கள் பேங்க்கில் கூட எனக்கு அக்கௌண்ட் இல்லை. அக்கௌண்ட்லாம் தேவையில்லை சார். நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, பைக் வச்சுருக்கீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அது போதும் சார். என்ன சார் இவ்வளோ யோசிக்கிறீங்க? 2 லட்சம் யோசிக்காமல் வாங்கணும். நான் ஒரு ஃபார்ம் தரேன், அதை ஒரு சைன் பண்ணிவிடுங்க. பேங்க்குக்கு போனீங்கன்னா ஒரு புக்கு கொடுப்பாங்க, அதில் ஒரு 56 கையெழுத்து போட்டுட்டு 2 லட்சத்துக்கு செக்கை வாங்கிக்கோங்க. சாரிங்க, நாட் இன்ட்ரெஸ்டட். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சார் சார் மந்த் எண்டு டார்கெட்டை முடிச்சிட்டியா? 7 பேரை மாற்றிட்டேன். இன்னும் ஒரு ஆள் தான் பேலன்ஸ் தலைவர். ஒரு 25 வயசு டார்கெட்டை உன்னால் முடிக்க முடியல. வாழ் இருக்கிறதுனால மட்டும் எல்லாரும் சாத்தானிட முடியாது. ஒரு சுத்தமானவனை அழுக்கானவனாக மாற்றணும். நல்லவனுக்கு இந்த உலகத்தில் இடம் இருக்கக்கூடாது. அதை செய்ய வைக்கலைன்னா நீலாம் சாத்தான்னு சொல்லிக்கிட்டு தெரியாத. ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். 2 லட்சம் லோன் ஆஃபர் பண்ணேன். யூஸ்வலாக எல்லோரும் விழுந்துடுவாங்க, ஆனால் இவன் மட்டும் கடனுக்கு பயப்படணும்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. வேற ஏதாச்சும் வளவரி மாட்டுவான். ஹலோ சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? நீங்கள் எங்கே போகணும்? நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் முகப்பேர் போகிறேன். நானும் முகப்பேர் தான். கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்களேன். எனக்கு பைக்குனாலே பயம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் இன்னைக்கு நான் உங்களோட தங்கிக்கலாமா? என் ஃப்ரெண்டு ரூமை போட்டுட்டு ஊருக்கு போயிட்டா. தங்கறதுக்கு இடம் இல்லை. அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் கொஞ்சம் ஜாலியான டைப். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கும் ப்ராப்ளம் இல்லை. என்னாச்சு? இந்த பொண்ணை லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டான். லெவல் 2 தாண்டிட்டோம். இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக மூவ் பண்ணணும். இல்லை தலைவரே, அவன் லெவல் 3 தாண்டிட்டான். என்னது? அதிர்ஷ்டம் ட்ரை பண்ணிட்டியா? அதிர்ஷ்டத்தை கொடுத்து அவனை சோம்பேறியாக்க பார்த்தேன். அப்புறம் ஆள் இல்லாத ரோட்டில் ஒரு பணப்பை போட்டேன். அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டான். அவன் வீட்டு வாசலில் போய் ஒரு பணப்பொட்டியை வச்சேன். அதையும் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டான். குழுக்கல்ல அவனுக்கு ஒரு வீடு விழ வச்சேன். அதையும் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிக்க சொல்லி போலீஸ்கிட்டே கொடுத்துட்டான். எதிர்பாராமல் எந்த பொருள் கிடைச்சாலும் அவன் போலீஸ்கிட்ட கொடுத்துட்றான். இந்த மாதிரி நேர்மை குசும்ப எல்லாத்துக்கும் நிறைய ஈகோ இருக்கும். அதை டச் பண்ண கோபத்தை கிளறு, வன்முறையில் தள்ளிவிடு. அப்புறம் பாரு, நம்ம வழிக்கு தானா வருவான். ஐயா, நீங்களாம் உருப்படவே மாட்டீங்கடா. உனக்கெல்லாம் பேண்ட் ஷர்ட்டா தெருல ஸ்பூனு கொஞ்சம் கூட கோவப்படலையா? அவன் வாழ்க்கையில் சொர்ணங்கிற சாப்டரே இல்லை.
ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கான் தலைவரே. இன்ட்ரெஸ்டிங். இல்லை, எனக்கு என்னமோ அவன் நம்ம டைமண்ட் லிஸ்ட்டில் சேர்ந்துருவான் போல். டைமண்ட் லிஸ்ட்டில் கடைசியாக சேர்ந்தது அன்னை தெரசா. இவனை விடக்கூடாது. தலைவரே, எனக்கு என்னமோ டார்கெட்டை முடிக்க முடியுமான்னு பயமாக இருக்குது. அதுக்கு நான் ரிசைன் பண்ணுறேன். ஆ நான் ரிசைன் பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, செயின் உங்களுதா? இது எந்திரலையே. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், யாராச்சும் வருவாங்க. ஆஃபீஸ் வேறு போகணும். வேணா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலாமா? சரி, நான் ஆஃபீஸ் போகணும், நீங்களே கொடுத்துருங்க. ஓகே, பாய். ஹலோ. டேய், இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோண்டா. எப்போ வருவா நீ? மச்சான், நான் எனக்கு ஆஃபீஸ் வரல, லீவ் சொல்லிடுறேன். என்ன ஆச்சரியமாக இருக்கு? ஓகேவா? ஓகே. ஆமாம் தலைவரே, லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருங்க, நானும் வரேன். ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். என்னோட பிரம்மாஸ்திரன் அந்த ட்ரூ லவ் ம் ம் தோத்தத சரித்திரமே இல்லை.